எல்லாருக்கும் வணக்கம். லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லுங்க. ஒரு சட்டி ஃபுல்லாக தேசிக்காய் தண்ணி கரைச்சி வச்சுக்கிறோம். தேசிக்காய் நல்ல பண்ணுறாருயா சொல்லி நான் தேசிக்காய் விட்டமின் சி இருக்குது, எடுத்து சக்தி இருக்குதுன்னு சொல்லி நான் அதை நான் தேசிக்காய் தண்ணி கரைச்சி ஒரு நாள். இன்றைக்கு சமையல் ஊற வச்ச பைத்தங்க பருப்பு, இதில் அப்பளம்ல வறுக்கிறது எண்ணெய், இது பருப்பு வைக்கிறது தாளிக்கிறது எண்ணெய், இதில் உருளைக்கிழங்கு பொரிக்க போகிறேன். நான் வெட்டி வச்சுருக்கேன். இது கருவேல. வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்களை ஆரணி கதைக்கிறேன். கொரோனாவால் நாங்கள் படுற பாடு, அதுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதுக்காக நாங்கள் இப்போ எனக்கு வேலை இல்லை, பிள்ளைகளுக்கும் பள்ளிக்கூடம் இல்லை. இப்போ வீட்டில் இருந்து நாங்கள் எப்படி எங்களை நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொல்லி அவங்களோட பயந்து கொள்ள போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்ன செய்றீங்க? தேசிக்காய் தண்ணி குடிக்கிறீங்களா? ஓகே ஓகே. தேசிக்காய் தேசிக்காய் தண்ணியும் கொடுப்பேன். காலமே வெயில் நல்லமன்று சொல்லி சொல்கிறதால வெயிலுக்கு இருந்து நாங்கள் படிக்கிறோம். தேசிக்காய் தண்ணி கொடுத்தனான் விருப்பம். தேசிக்காய் தண்ணி ஊரில் கரைக்கிற மாதிரி கொஞ்சம் குளிரான தண்ணியில் நீங்கள் கரைச்சி போட்டு கொடுத்தா குடிக்கணும். விட்டமின் டி. வேறு எங்களோட சுற்று வட்டாரத்தை சுற்றி பாருங்க. இந்த இதுக்குள்ளே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் 6-7 ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நான் 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் அப்படி இருக்கணும். ஆனால் இப்போ ஒற்றுதருமே இல்லை. எல்லா பேரண்ட்ஸுமே வீட்டுக்கு பிள்ளைகளை வச்சு கொண்டு இருக்கணும். இப்போ நானும் பயத்தில் விடையில கீழையும் விடையில எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். நல்லா சமைச்சு சாப்பிட்றோம். எல்லா சாமான்களும் இங்கே வேண்டக்கூடியதாக இருக்குது. இப்போ சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஓகே, தொடர்ந்து வீடியோக்களை பார்ப்போம். வாங்கோ. இது பைத்தங்காயம் உருளைக்கிழங்கும் மஞ்சளும் போட்டு மட்டும் மெல்லிய அடுப்பில் நல்லா அவிய விட போகிறேன். அம்மாவுக்கு என்னவோ கிஃப்ட் செய்கிறேன். படம் கீறி மகள் என்ன செய்கிறா? மகளே ஓ டைமண்ட் செய்கிறீங்களா? கெட்டிக்காரி. இவைக்கு புத்தகங்கள் வீட்டு பாடங்கள் எல்லாம் கொடுத்துருக்கணும். நாங்கள் அவைக்கு வச்சு படிப்பிச்சா சரியாம். அப்போ அரைமணித்தியாலம் ஒரு நாளை முதல்ல ஒரு 19ஆம் தேதினா 19ஆம் தேதியை போட்டுட்டு இன்றைக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும், நீங்கள் என்னென்ன செய்யணும்னு சொல்லி அதை கொடுத்துருக்கணும். நடக்க போகலாம், ஜொக்கிங் போகலாம், உடற்பயிற்சியால் நீங்கள் காடல் வழியாகவே செய்யலாம். இங்கே எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே பெரிய காடுகள் இருக்குது. அதுக்கு இந்த ஜொக்கிங்கள் செய்யக்கூடிய காடுகள் இருக்குது. அப்போ நாங்கள் தொடர்ந்து இன்றைக்கு என்னென்ன செய்ய போகிறோம்னு சொல்லி நாங்கள் பயந்து கொள்கிறேன். வாங்கோ. இப்படித்தான் இப்படி இது ஒரு கைத்தங்க. இதை முதல் நாள் நீங்கள் ஊற வைக்கணும். தண்ணிக்குள்ள நல்ல சின்ன முறிச்சு போட்டு சும்மா முறிச்சு போட்டு நீங்கள் தண்ணிக்கு ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அடுத்த நாள் இதை நல்ல பச்சை கலராக பைத்தங்கராக வந்துடும். இப்படி வரும், இப்படி கலரில் வரும். அதை நீங்கள் ஊற வச்சு சமைச்சு நல்லா வதக்கி சமைச்சு சாப்பிட்டா ஊரில் எங்களோட அம்மா வைக்கிற பைத்தங்காய் கறி மாதிரி வரும். கன நாள் நான் அதை மிஸ் பண்ணினான். இப்போ அந்த இந்த இந்த இது கண்டுபிடிச்ச பிறகு நல்ல டேஸ்ட்டாக வருது. 2 தக்காளி வெங்காயம் தாளிச்சிட்டு இந்த பைத்தங்காய் இதை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா தண்டோணும். நான் உப்பு போட்டுட்டேன். தூள் கொஞ்சம் போடுறேன். இல்லை 2 பேர்ட்டையுமே வடிவு. உங்களோட வயசுக்கு நீங்கள் செய்கிறீங்க, அண்ணாண்ட வயசுக்கு அண்ணா செய்கிறார். அண்ணா என்ன ஓ வாட்டர்மெலோனா? ஹவாயா? தங்க பிளஸ்ஸி அம்மா, பிளஸ்ஸி. அவற்ற வயசுக்கு அவர் செய்கிறது. உங்களோட வயசு பிள்ளைண்ட வடிவு. நீங்கள் டக்காண்டு செய்தால் நீங்கள் வடிவாக தான் செய்த நீங்கள். ஓகே, அம்மாவுக்கு பிடிச்சது, பிள்ளைகிட்டையும் பிடிச்சது, அண்ணாண்டையும் பிடிச்சது.
இது தூள் போட்டாச்சு. இது தூள் போட்டுட்டு ஒரு காய் தாண்டி போட்டு இதுக்கு தண்ணி விட போகிறேன். சாப்பாடு விருப்பம், எனக்கு ரொட்டி விருப்பம். ரொட்டி விருப்பம், பிட்சா விருப்பம். இவன் noch தோசையும் விருப்பம். அது வரைக்கும் நாங்க சூப்பரா சமைப்போம். எல்லாரும் லைக் பண்ணுங்க. ஸோ நான் சொன்ன காடு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காட்டுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இது ஒரு காடு. இதை சுற்றி இது எங்களோட வீட்டு கிட்டத்தான் இருக்குது இந்த காடு. இந்த எங்களை வீட்டு இந்த ரோட்டை க்ராஸ் பண்ணினா இந்த காடு வரும். இந்த இதுக்குள்ள சேஃப்னு சொல்லி சாப்பிட்டுட்டு படுத்து நிற்கிறோம். கொள்ளாமல் நாங்கள் நடந்து சுற்றி வர போகிறோம்.
세게 들어오잖아. 우리 의사. 줄였나? 응. 여보.